ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பொட்டேட்டோ சீஸ் போப்பியான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு அதுக்குங்கிட்டு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு குட்டி குட்டியாக வெட்டி வச்ச நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறின பிறகு க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக் எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். எல்லாத்தையும் நான் சேர்த்திக்கிறேன். கறி லீப் சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வரேன். மிக்ஸ் பண்ணி நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கு அங்கிட்டு ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்றேன். அதுக்கு அங்கிட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, பெப்பர் பவுடர், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கறி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா அந்த மிளகா வாசம்லாம் போன பிறகு நான் வந்து மேஷ் பண்ண பொட்டேட்டோவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா திக்காக ஆன பிறகு போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொட்டேட்டோ வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு எடுத்து இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு நல்லா வந்து கூலாக ஆன பிறகு அதுக்கு அங்கிட்டு நம்ம வந்து பொப்பியான் தாள் எடுத்துக்கலாம். பொப்பியான் தாளில் வந்து கொஞ்சமாக வந்து நடுவில் வந்து பொட்டேட்டோ மசாலா வச்சுக்கோங்க. அதுக்கு அங்கிட்டு அதுக்கு மேலே வந்து சீஸ் போட்டுக்கோங்க. சீஸ் எவ்வளோ வேணுன்றது நீங்கள் போட்டுங்க. கூட வேணுமா குறவா வேணுமா அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அழகாக வந்து 2 சைட்டும் மடிச்சுட்டு 2 சைட்டும் ஓரத்தில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மடிச்சுட்டு நடுவில் வந்து அப்படியே சுருட்டி எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு அங்கிட்டு எந்த பேனில் வந்து பொரிக்க போகிறீங்களோ அந்த பேனில் வந்து போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு எல்லா பொப்பியானும் போட்டு பொரித்து எடுத்துங்க. ரொம்ப அனல் வைக்காதீங்க. அனல் வந்து மீடியத்தில் வச்சுக்கிட்டு அழகாக பொரித்து எடுத்துருங்க. பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கு அங்கிட்டு சீஸ்லேயோ மையோலையோ சாஸ்லேயோ நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் சிக்கனில் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும். இவ்வளோ நாள் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.